2B நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விடாமுயற்சியோட ட்ரீசர் வந்து லேட்டஸ்டா வெளியாகிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். மகள் திரும்பினி இயக்கத்துல அஜித் குமார் நடிப்புல அவங்க கூட இணைஞ்சு த்ரிஷா, ரஜினா கேசாட்ரி, அர்ஜுன் ஆரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட்டாலுமே நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஆர்வமா விடாமுயற்சியோட படம் அப்டேட் எப்போ வரும்னு ஒரு நிகழ்ச்சி கூட விட்டு வைக்கிறதுல எல்லாத்துலயுமே வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டா தான் இந்த ட்ரீசர் வந்து வெளியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ட்ரீசர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைலாக் கூட கிடையாதுங்க. மியூசிக்கை வச்சு வந்துட்டு 1 minute 45 secondsல வந்துட்டு ட்ரீசர் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படத்தை பாக்குற ரேஞ்ச் தான் வந்து நமக்கு அதுல கொடுத்துருக்கு. அப்போனா படம் எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கணிக்கவே முடியாத ஒரு விஷயம். மியூசிக் அப்படிங்கும் போது அனிருத்தோட மியூசிக் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா கொடுத்திருக்காரு. அதாவது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அஜித் குமாரோட லுக் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவிக்கான லுக் தான் இருக்கும். இவரோட மூவி நிறைய மூவி நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நிறைய மூவிஸ் பார்த்திருக்கோம். இப்போ இந்த விடாமுயற்சி படத்துல அஜித்தை வந்து நம்ம வேற ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா 100% உண்மை. ஏன்னா அந்த ட்ரீசரை பார்க்கும் போதே தெரியுது. இப்போ கதைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட யூகத்தை பத்தி சொல்லுவோம் இல்லையா, சோ அதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டார்டிங்லயே பார்த்தோம்னா ஒரு கேங் வந்துட்டு கார் டிக்கில இருந்து யாரையோ தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அது வந்து பாக்குறதுக்கு நமக்கு அஜித் மாதிரி தான் இருக்கு. அது வந்து யாருமே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ட்ரிப் போயிருக்கு அஜித் குமார் அண்ட் த்ரிஷா ட்ரிப் போன மாதிரியும், அங்க வந்து த்ரிஷா வந்து மிஸ் ஆயிடுறாங்க அண்ட் அஜித்தை வந்துட்டு வேற ஒரு இடத்துல அவங்க தூக்கி போடுற மாதிரி தான் இடம் காட்டுது. அண்ட் பிளரா இருக்கிறதுனால யார் யாரு அப்படிங்கறது வந்துட்டு ஆனா கண்டிப்பா நம்மளால கணிக்க முடியும். அங்க இருக்கிறது ஆரவ் அண்ட் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் பாத்தீங்க அப்படின்னா பிளர்ல காட்டினாலும் அந்த முடியெல்லாம் வச்சுட்டு அவரோட லுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த வாக் பாத்தீங்க அப்படின்னா ஏழுமலையில அவர் நடந்து வந்து வருவார் இல்லையா, சோ அதை வந்து அப்படியே நமக்கு வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க கூட இருக்கிற ரெஜினா கசாட்ரி அவங்களையும் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேரும் வந்து ஒரு கேங்ல 2 பேரும் வந்து ஒரு இவங்க ஹெட்டாவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களை ஐடியா எல்லாம் கொடுத்து அவங்க கூடவே இருக்கிற ஒரு ஹீரோயினா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஜித் வந்து நிறைய இடத்துல தனிமையா ஓடி வர மாதிரியும் ஒரு ரெட் பார்த்தோம்னா பிளட் எல்லாம் வந்து ஸ்வெட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க வந்து அப்சல்யூட்லி வந்து யாரையும் தேடுறாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து த்ரிஷாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. த்ரிஷாவை தேடிதான் அவங்களோட ஃபுல் வந்து இந்த மூவி ஃபுல்லா ரன் ஆகுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா படத்தோட நேமே பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. இதுலயே தெரியும் ஒரு செயல் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பின்வாங்க கூடாது. எப்படியும் நம்ம வந்துட்டு அதுல மூவ் பண்ணி போய் நமக்கு ஒண்ணு அந்த ஒரு கோலை வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டைட்டிலே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது மாதிரிதான் படத்துலயும் கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் எல்லோரும் கைவிடும் போது விடாமுயற்சியோட நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரிதான் லாஸ்டா வந்து நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா. சோ அதுலயே வந்துட்டு தெரியுது எல்லாராலையும் கைவிடப்பட்டது வந்து நம்ம அஜித் அப்படிங்கிறது. சோ அவரு வந்து யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயும் கூட அவர் எப்படி வந்து தன்னை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து போயிட்டு அவரோட கோல் அச்சீவ் பண்றாரு அப்படிங்கிறதுதான் இதோட ஃபுல் மூவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் ஒரு டைலாக் கூட இல்ல, எங்கேயாவது ஒரு டைலாக் கொடுத்திருந்தா கூட ஓகே இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இருக்கும். டைலாகே இல்லாம மியூசிக்ல மகள் திருமேனி வந்துட்டு அஜித் குமாரோட ரசிகர்களா இருக்கட்டும், தமிழ் ரசிகரா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அலற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாவே இந்த மூவி வந்துட்டு நமக்கு ஒரு புதுவிதமான கதையை எடுத்து சொல்லும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து எதுவா இருந்தாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். அதுல வந்து அஜித் குமார் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து நம்மளோட பிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே இவங்க எல்லாம் தனியா விடப்பட்ட அஜித் குமாரா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் நினைச்சு பாக்குற ஒரு அந்த விஷயமா இருக்கலாம். காஃபி ஷாப்ல வந்து குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த டோர்ல வந்துட்டு த்ரிஷாவோட அந்த இமேஜ் வந்துட்டு தெரியும். அதான் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீனா கூட இருக்கலாம். ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதோட புதுவிதமா அப்படி 2 பேருமே அதுல காட்டுற மாதிரி ஒரு சீன் நல்லா இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தோம் அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு ஏதோ திங்க் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலியோட போட்டோஸ், அதாவது மிஸ்ஸிங் ஆன ஃபேமிலியோட போட்டோஸ் வந்து அங்க நிறைய இருக்கும். அதுல வந்து நம்ம அஜித்தோட ஃபேமிலி ஒரு மிஸ்ஸிங் தான். சோ இது யாரு கடத்துறா, எதுக்கு மிஸ் ஆகுது,
இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, எதுக்கு என்ன அவங்களோட மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் கதை ஃபுல்லாவுமே வந்து மூவ் ஆக போகுது. இதுல மிஸ் ஆன ஃபேமிலி வந்து அஜித்தோட ஃபேமிலியாவும் இருக்கலாம். அஜித் வந்து எதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, பேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மீதி கதையுமே. சோ ட்ரீசர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பொங்கலுக்கு எந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.